முக்கோணி எவ்வாறு அமைப்பது என்பதை பற்றி பார்க்கலாம். முக்கோணிகள் 3 வகையில் அமைக்கப்படும். ஒன்று, 3 பக்கங்களும் தரப்படும் பொழுது முக்கோணி அமைத்தல். அடுத்து 2 பக்கங்களும் ஒரு கோணமும் தரப்படும் போது முக்கோணி அமைத்தல். இறுதியாக ஒரு பக்கமும் 2 கோணங்களும் தரப்படும் பொழுது முக்கோணி அமைத்தலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அதாவது ஒருங்கு செய்யும் சந்தர்ப்பத்தை ஒத்ததை போன்று. முதலாம் சந்தர்ப்பம் பக்கம் 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 என்பதை போன்று 3 பக்கங்களும் தரப்படும் இடத்து முக்கோணி அமைக்கக்கூடியது. இரண்டாவது, 2 பக்கங்களும் அடைகோணமும் அப்பக்கங்களுக்கு இடையிலுள்ள கோணம் தரப்படும் பொழுது எவ்வாறு முக்கோணி அமைப்பது என்பது பற்றியும், மூன்றாவது, ஒரு பக்கமும் அப்பக்கங்கள் இரண்டிலும் அமையக்கூடிய கோணங்கள் தரப்படும் பொழுது எவ்வாறு முக்கோணி அமைப்பது. இதில் முதலாவது சந்தர்ப்பத்தை பார்க்கலாம். 3 பக்கங்களும் தரப்படும் பொழுது, உதாரணமாக ஏபி 5 சென்டிமீட்டர், பிசி 6 சென்டிமீட்டர், ஏசி 4 சென்டிமீட்டர் ஆகுமாறு முக்கோணி ஏபிசியை அமைக்க நாம் அமைப்பில் முக்கோணி அல்லது ஒரு கோடு அமைக்கும் பொழுது முதலில் அடிமட்டத்தை பயன்படுத்தி ஒரு நேர்கோட்டை இவ்வாறு வரைந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு ஒரு நேர்கோட்டை வரைந்ததன் பின் இந்நேர்கோடு வரையும் பொழுது நாம் அளந்து வரைவதில்லை. பொருத்தமான ஒரு அளவிற்கு நாம் ஒரு நேர்கோட்டை வரைந்து கொள்ள வேண்டும். அதன் பின் முதலாம் தரவு ஏபி 5 சென்டிமீட்டர், அடிமட்டத்தையும் கவராயத்தையும் அல்லது நேர் விளிம்பையும் கவராயத்தையும் பயன்படுத்தி இவ்வாறு 5 சென்டிமீட்டரை அளந்ததன் பின்பு அதனை இக்கோட்டினில் வைத்து முதலாவது நான் ஒரு வில்லை இவ்வாறு வரைந்து கொள்கின்றேன். இவ்வில் இடைவெட்டும் புள்ளியில் மீண்டும் கவராயத்தின் ஊசி முனையை வைத்து மறுபக்கத்தில் மீண்டும் அதே அளவில் ஒரு வில்லை வரைந்து கொள்ள வேண்டும். இவ்விரு புள்ளிகளையும் நாங்கள் ஏபி என குறிக்கலாம். இதன் நீளம் 5 சென்டிமீட்டர் ஆகும். அடுத்து பிசி 6 சென்டிமீட்டரை அமைக்கப் போகின்றேன். எனவே மீண்டும் அடிமட்டத்தையும் கவராயத்தையும் பயன்படுத்தி 6 சென்டிமீட்டரை அளந்ததன் பின் கவராயத்தின் ஊசி முனையை வீடியோவில் காட்டியவாறு புள்ளி பியில் வைத்து ஒரு வில் ஒன்றை வரைந்து கொள்ள வேண்டும். சற்று பெரிதாக வில்லினை வரைந்து கொள்ளலாம், ஏனெனில் சியின் அமைவு தெளிவாக தெரியாது. அதன்பின் அடுத்த தரவு ஏசி 4 சென்டிமீட்டர், கவராயத்தில் 4 சென்டிமீட்டரை அளந்ததன் பின் ஏசி 4 என தரப்பட்டிருப்பதனால் புள்ளி ஏயில் ஊசி முனையை வைத்து இவ்வாறு ஏற்கனவே வரைந்த வில்லை இடைவெட்டுமாறு வில்லினை வரைந்து கொள்ள வேண்டும். அதன் பின் அடிமட்டத்தையும் பென்சிலையும் பயன்படுத்தி புள்ளி பியையும் இவ்விரு வெட்களும் இடைவெட்டும் புள்ளியையும் இணைக்கும். அதே போன்று மீண்டும் ஏயில் பென்சிலை வைத்து அடிமட்டத்தை பயன்படுத்தி இவ்வாறு இணைத்து கொள்ளும் பொழுது இது ஏபிசி எனும் முக்கோணி பெறப்படும். இவ்விரு நேரோடுகளும் அல்லது இவ்விரு விட்களும் இடைவெட்டும் இப்புள்ளியானது சி ஆகும். இதில் பிசி 6 சென்டிமீட்டர், ஏசி 4 சென்டிமீட்டர் என்றவாறு குறித்து கொள்ளலாம். இது முதலாவது சந்தர்ப்பம், முக்கோணி அமைத்தல். 3 பக்கங்களும் தரப்படும் பொழுது ஒரு முக்கோணி அமைக்கக்கூடிய முறையாகும். உங்களுக்கு தரப்படக்கூடிய வினாக்களிலும் பக்கங்களின் நீளங்கள் வேறுபடலாம். ஆனால் 3 பக்கங்கள் தரப்படும் பொழுது நீங்கள் இவ்வாறு முக்கோணி அமைத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது வினா அல்லது இரண்டாவது வகை, இரு பக்கமும் ஒரு கோணமும் தரப்படும் பொழுது நான் இங்கு ஏபி 8 சென்டிமீட்டர், கோணம் ஏபிசி 60 பாகை, பக்கம் பிசி 6 சென்டிமீட்டர் ஆகுமாறு முக்கோணி ஏபிசியை அமைக்கப் போகின்றேன். வழமை போன்று அடிமட்டத்தை பயன்படுத்தி முதலில் ஒரு நேர்கோட்டினை கீறிக்கொள்ள வேண்டும். அதன் பின் நாம் அமைத்த அக்கோட்டினுள் ஏபி 8 என தரப்பட்டிருப்பதனால் கவராயத்தை பயன்படுத்தி 8 சென்டிமீட்டரை அளந்து அதன் பின் நாம்
இவ்வாறு கோட்டின் மீது அக்கவராயத்தை வைத்து முதலாவது ஒரு வில்லினை வரைந்து கொள்ள வேண்டும். அவ்வில் இடைவெட்டும் புள்ளியில் கவராய முனையை வைத்து ஊசி முனையை வைத்து அடுத்த பக்கத்தில் மறுபக்கத்தில் இவ்வாறு வில்லை வரைந்து கொள்ள வேண்டும். இதனை AB என குறித்து கொள்ளலாம். இதன் நீளம் 8 சென்டிமீட்டர் ஆகும். இது வளமை போன்று. இரண்டாவது ஒரு கோணம் அமைக்க வேண்டும். ABC 60 பாகை. இங்கு ABC கோணம் ABC 60 பாகை எனும் பொழுது நடுவில் காணப்படக்கூடிய ஆங்கிலெழுத்து காட்டக்கூடிய புள்ளியிலேயே கோணத்தை அமைக்க வேண்டும். அதாவது இந்த B எனும் எழுத்து காட்டக்கூடிய இடத்தில் நாம் கோணம் 60 பாகை அமைக்க வேண்டும். எனவே 60 பாகை அமைப்பது பற்றி இதற்கு முன்னைய வீடியோவில் தெளிவுபடுத்தி இருக்கிறேன். மீண்டும் கூறுகிறேன். Bயில் கவராயத்தை வைத்து விரும்பிய ஒரு தூரத்தில் நீங்கள் வில்லொன்றை வரைந்து கொள்ளலாம். அவ்வாறு வில்லினை வரைந்ததன் பின் தூரத்தை மாற்றாது வில் இடைவெட்டும் இப்புள்ளியில் கவராயத்தை வைத்து மீண்டும் அவ்வில்லினை ஒரு வெட்டும் பொழுது இக்கோணமானது 60 பாகையாக பெறப்படும். கோட்டினை தேவையான அளவு நீங்கள் நீட்டிவிடலாம். அவ்வாறு நீட்டி தேவையான அளவுக்கு பெற்றுக்கொள்ளலாம். இக்கோணம் 60 பாகை ஆகும். எனினும் Cயின் அமைவை கண்டுகொள்ள முடியாது. அடுத்த தரவையும் வாசிக்கின்றேன். அடுத்த தரவு BC 6 சென்டிமீட்டர் என தரப்பட்டுள்ளது. எனவே அடிமட்டத்தையும் கவராயத்தையும் பயன்படுத்தி 6 சென்டிமீட்டரை அளந்ததன் பின் BC என தரப்பட்டிருப்பதனால் புள்ளி Bயில் கவராய முனையை வைத்து ஏற்கனவே வரைந்த 60 பாகை கோட்டை இவ்வாறு வெட்டிவிடும் பொழுது கோடும் 60 பாகை கோடும் வில்லும் இடைவெட்டக்கூடிய இப்புள்ளி C ஆகும். எனவே நாம் அடிமட்டத்தை பயன்படுத்தி பென்சிலால் புள்ளி Aயையும் Cயையும் நீங்கள் இவ்வாறு இணைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு முக்கோணி ABC பெறப்படும். இங்கே AB 8 கோணம் ABC 60 பாகை BC 6 சென்டிமீட்டர் ஆகும். இது ஒரு முக்கோணியின் 2 பக்கங்களும் அவற்றுக்கு இடைப்பட்ட கோணமும் தரப்படும் பொழுது முக்கோணி அமைக்கக்கூடிய சந்தர்ப்பமாகும். மூன்றாவது சந்தர்ப்பத்தை பார்க்கலாம். ஒரு பக்கமும் இரு கோணங்களும் தரப்படும் பொழுது முக்கோணி அமைத்தல். இங்கு ஒரு பக்கம் XY எனும் பக்கத்தின் நீளம் 7, XYZ எனும் கோணம் 30 பாகை, கோணம் YXZ 90 பாகை ஆகுமாறு முக்கோணி ABCயை அமைக்க வேண்டும். வளைமை போன்று முதலில் நேர்கோட்டை அமைப்பதற்கு ஒரு நேர்கோட்டை நாங்கள் வரைந்து கொள்ள வேண்டும். தேவையான அளவு அதில் 7 சென்டிமீட்டரை அளந்தெடுத்து அதனை நேர்கோட்டில் வைத்து வளைமையாக வெட்டுவதை போன்று இடைவெட்டி மறுபக்கத்தில் ஊசி முனையை வைத்து இவ்வாறு வெட்டி கொள்ளலாம். இதனை நாம் XY என குறித்து கொள்ளலாம். XY 7 சென்டிமீட்டர் ஆகும். அதன் பின் அடுத்த தரவு XYZ 30 பாகை. எனவே நடுவில் காணப்படக்கூடிய ஆங்கில எழுத்து கோணத்தில் Y உச்சியாகும். எனவே Yயில் கவராயத்தை வைத்து 30 பாகை அமைக்கலாம். இங்கு 30 பாகை அமைப்பது 60 பாகையை அமைத்து அதனை இரு சமகூறாக்கும் பொழுது 30 பாகை. 60 பாகை அமைப்பது Yயில் கவராயத்தை வைத்து ஒரு அரை வட்டவில் தூரத்தை மாற்றாது அது வெட்டும் புள்ளியில் வைத்து மீண்டும் அதே மாதிரி வெட்டி கொள்ளலாம். இது 60 பாகை ஆகும். நான் இதனை இணைக்காமல் 30 பாகை அமைத்து கொள்ளலாம். இதன் இரு சமகூறாக்கி இந்த இடைவெட்டும் புள்ளியில் வைத்து ஒரு வில்லும் நேர்கோட்டை இடைவெட்டும் புள்ளியில் வைத்து ஒரு வில்லுமாக வரைந்து கொள்ளலாம். இவ்வாறு இணைக்கும் பட்சத்தில் இது 30 பாகை என பெறப்படும். ஆரம்பத்தில் 60 பாகை சிவப்பு வில்லையும் வையையும் இணைக்கும் பொழுது 60 பாகை பெறப்படும். இது அதன் அரைவாசி 30 பாகை ஆகும். இவ்வாறு 30 பாகை வரைந்ததன் பின் மற்றைய கோணம் YXZ 90 பாகை, அதாவது புள்ளி Xயில் 90 அமைக்க வேண்டும். Xயில் கவராயத்தை வைத்து Xற்கு இரு பக்கங்களிலும் இவ்வாறு நீங்கள் வெட்டிவிட வேண்டும் அல்லது அரைவட்டமாகவும் வரையலாம்.
இவ்வாறு இடைவெட்டிய பின் இவ்விரு புள்ளிகளும் இடைவெட்டும் இடத்தில் கவராயத்தை வைத்து நீங்கள் கோட்டிற்கு யாதாயினும் ஒரு பக்கத்தில் இவ்வாறு விட்களை வரைந்து கொள்ளலாம். வரைந்த விட்கள் இடைவெட்டும் புள்ளியையும் எக்ஸையும் நீங்கள் அடிமட்டத்தையும் பென்சிலையும் பயன்படுத்தி இணைக்கும் பொழுது இக்கோணமானது 90 பாகை என பெறப்படும். இவ்விரு கோணங்களும் சந்திக்கும் புள்ளியை Z என குறிக்கலாம். 30 பாகையும் 90. எனவே முக்கோணி பூரணமாகிவிட்டது. XYZ இதில் ஒரு பக்கமும் 2 கோணங்களையும் பயன்படுத்தி நாம் இம்முக்கோணியை அமைத்திருக்கின்றோம்.